ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இனிமேல் நம்ம பூரி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா மாவு தேவையில்லைங்க. சட்டுன்னு சீக்கிரமாக செய்கிற மாதிரி ருசியான நல்ல புசு புசுன்னு ஆயில் உறிஞ்சாத பூரி, அதோடு கூட சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்பைசியான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மாவு இல்லாமல் பூரியா, அது எப்படிங்க செய்கிறது? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் நிக்கிஸ் கிச்சன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த பூரி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 கப் 250 கிராம் இருக்குது, அதாவது 1/4 கிலோ ரவை. அதை சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. என்ன தான் ரவையை அரைச்சிங்கனாலும் லைட்டாக தரன்னு தான் இருக்கும், பரவாயில்ல. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த ரவையில் நமக்கு ஒரு 10 பூரி கிட்ட கிடைக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு அதையும் போட்டுட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். எப்பயும் பூரிக்கு பிசைகிறத விட கொஞ்சம் தண்ணியாட்ட நீங்கள் பிசைஞ்சுக்கணும். அதாவது சப்பாத்தி மாவு அளவுக்கு, அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம மாவில் பூரி சுடும்போது அது ஊறாது. பட் இந்த ரவையில் சுடுறதுனால இது என்ன பண்ணுன்னா, கொஞ்ச நேரம் ஊற வைக்கும்போது தண்ணியை இழுத்துட்டு கெட்டி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் தண்ணியாட்ட வச்சிங்கன்னா தான் ஊறி உங்களுக்கு வரும்போது சரியாக இருக்கும். இப்போ அது மேலே ஆயில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ பூரி செய்யலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி கிராக் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 10லேருந்து 12 உருண்டை பக்கம் இதில் கிடச்சிருக்கு. இப்போ இதை மேலே கொஞ்சம் மைதா மாவு, அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு, ரெண்டில் எந்த மாவு வேணாலும் போட்டுக்கலாம். நான் கோதுமை மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்க போகிறேன். எப்பயும் போல் தேய்ச்சிக்கோங்க. என்ன தான் மாவு கிராக் இல்லாமல் பிடிச்சாலும் ஓரங்களில் ரவை அப்படிங்கிறனால கிராக் விழுகும். இந்த மாதிரி ஒரு எட்ஜ் இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு கட் பண்ணிக்கோங்க, நல்லா ரவுண்ட் ஷேப்பில். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சுட்டுக்கலாம். அப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இதே மாதிரி நான் மற்ற பீஸ் எல்லாத்தையுமே பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஆயிலில் போட ஆரம்பிச்சிடலாம். ஆயிலை ஓரளவுக்கு ஹைலியே வச்சுக்கோங்க, நல்லா சூடாக இருக்கணும். இப்போ போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்க அப்படின்னாலே சூப்பராக வரும், நல்லா புஸ் புஸ்ஸுன்னு. பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் ஆயில் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால செவந்த மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த பூரி உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்த பூரியை போடுறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. ஸோ சூப்பராக நம்ம பூரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே அழகாக வந்திருக்கு. தேய்க்கும் போது பார்த்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் பார்த்து தேய்ச்சிக்கோங்க. ஓட்டை விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆயில் உள்ளே போய் புஷ்ஷுன்னு வராது. பார்த்து பக்குவமாக தேய்ச்சி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கூட ஆயில் உறிஞ்சாத பூரி ரெடி. அடுத்ததாக இதுக்கு பொட்டேட்டோ மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கை ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். பெரிய சைஸ் அப்படிங்கிறனால ஒரு 2-3 கட் பண்ணியிருக்கேன். அப்போ குட்டி சைஸ் எல்லாம் அப்படியே போட்டேன். இந்த மாதிரி இதை தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுருங்க. ஆயில் போட்டு ஆயில் சூடானதும் இதில் கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, அப்புறம் அனாசிப்பூ, சோம்பு, பிரியாணி இலை, கல்பாசி, இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வாசனைக்காக போட்டுட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க. இதிலிருந்து நல்லா வாசனை வரும். இதெல்லாம் ஓரளவுக்கு வதக்கினதும் அடுத்த இதில் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இந்த மசாலா கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இதோட ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ இதை ஓரளவுக்கு சாஃப்டாக வதக்கி விட்டுடலாம். அடுத்த இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ வதங்கிடுச்சு. அடுத்த இதில் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ்னால் 2 போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா மசிஞ்சதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள்,
1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் கூட குறைய போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி வதக்கிறதுல தாங்க நமக்கு டேஸ்ட்டே இருக்குது. இப்போ இதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 கப் தண்ணி பக்கம் நமக்கு தேவைப்படும். நல்லா கொதிச்ச உடனே இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததான் இதில் நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து ரொம்பவும் குழைய மசிச்சிடக்கூடாது, நல்லா இருக்காது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து கோர்ஸாக மசிச்சு எடுத்ததை இப்போ அப்படியே இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கும். மீடியம் டு லோவில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராக நல்ல வாசனையோட நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த காம்பினேஷனில் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.